நேத்து யார் ரீட் பண்ணீங்க? இன்சிலுங்க பார்ப்போம். எடிட்டோரியல் ரீட் பண்ணவங்க இன்சிலுங்க. கேள்வி கேட்க மாட்டேன், இன்சிலுங்க. சரி, கரெக்ட். கோஸ்ட் கன்சென்ட். கோஸ்ட் என்ன பண்றது? ஃபோர்ஸ் பண்ணி அப்ரூவல். ஃபோர்ஸ் பண்ணி அப்ரூவல் வருது. இந்த டாபிக் எதை பத்தினது? செடிஷன். தேடிடுங்க. தேச துரோகம், கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா போர். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா செடிஷன். அப்படிதானே வருது? அத்தாரிட்டிக்கு எதிராக போறது தான் எந்த வார்த்தை? செடிஷன். அதுவும் மெயினா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும்? ஒதுக்கி சொன்னோம், செடிஷனை ஒதுக்கி வச்சிடணும். என்னவா ஒதுக்கி வச்சிடணும்? கான்ஸ்டிடியூஷனலி அன்சஸ்டைனபிள்னு எதை சொல்றாங்க? செடிஷன். செடிஷனை இவங்க ஒதுக்கி வச்சிடணும். என்ன சொல்லி ஒதுக்கி வைக்கணும்? கான்ஸ்டிடியூஷனலா இதை என்ன பண்ண முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சிடணும். சரி, போன தடவை என்ன பார்த்தோம்? காக்ரோச் பார்த்தோம்ல, அப்படிதானே? அதுக்கப்புறம் அது என்ன நினைச்சு தெரியுமா? தெரியாதா? காக்ரோச்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலையே. காக்ரோச்சுக்கு அப்புறம் கதை சொல்லன்னு, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, தெரியுமா? அது எதுல இருந்து வந்தது? இவர் சொன்ன வார்த்தையில இருந்து தான் அதை ஃபார்ம் பண்ணி அதுலதான் அவ்வளவு பேர் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு அதுக்கு மேல ஒரு கேஸ் போட்டு அவன் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கான் போல, பாகிஸ்தான் ஆளுகளை உள்ள சேர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அடுத்தது அவன் மேல ஒரு அக்யூசேஷன் தூக்கி வீசிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பாவம் மீடியாலாம் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அந்த அந்த ஃபவுண்டர், அந்த பேஜுடைய ஃபவுண்டர் நினைங்க, அவங்க அம்மா அப்பா வந்துட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தாங்க, எங்க பையனை கஷ்டப்பட்டு நாங்க வெளிநாட்டுல படிக்க வச்சிருக்கோம், அவன் பாலிடிக்ஸ்ல வர்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை, பாலிடிக்ஸ்ல போனா நாசமாயிருவான் அப்படின்ட்டு. அதோடைய டெவலப்மெண்ட் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது பார்ப்போம், இன்னைக்கே டைம் இருந்தா பார்ப்போம். இந்தியன் ஸ்டேட்ஸ். த இந்தியன் ஸ்டேட் அப்படின்னா யாரு? இந்தியன் கவர்மெண்ட். நான் சொல்லியிருக்கேன்ல, கண்ட்ரியே என்ன சொல்லுவாங்க? ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் நாட் அடிக்கடினா ஃப்ரீக்வெண்ட்லி. இன்ஃப்ரீக்வெண்ட்லினா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, ரெண்டு நெகட்டிவ எலிமினேட் பண்ணிடணும். இப்ப என்ன பண்ணிருக்கானுங்க? அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கான். எதை யூஸ் பண்ணிருக்காங்க? கொலோனியல் அஃபென்ஸ். அப்படின்னா என்னது? அப்படின்னா பிரிட்டிஷ்காரர் இருந்தான்ல, அவன் போட்ட ரூல்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்தியன் பீனல் கோட்ல எல்லாம் ஃபாலோ ஆகுது. அவன் ஒரு கொலோனியல் அஃபென்ஸா ஒண்ணு போடுறான். எதை போடா? செடிஷன். அவன் போட்டது கரெக்ட் தானேங்க? அவன் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ரூல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் பேசுவாங்க, இந்தியால இருந்து பேசுவாங்க. சோ அவங்களெல்லாம் எதுக்குள்ள போட்டான்? செடிஷன் அப்படிங்கிற ஒரு கேஸுக்குள்ள போட்டான். ஆனா இப்ப இதை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? இந்தியன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கு. எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கு? எப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கு? அடிக்கடி யூஸ் பண்ணிருக்கு. அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கு செடிஷன். சரி, செடிஷன் இந்த வார்த்தை பார்ட் ஆஃப் ஸ்பீச். V3 as adjective. நார்மல் அட்ஜெக்டிவா ஸ்பெஷல் அட்ஜெக்டிவா? ஸ்பெஷல் அட்ஜெக்டிவ். சரி, கோடிஃபை பண்ணப்படும், எழுதப்பட்டிருக்கு. எதுல? செக்ஷன் 124A ஆஃப் த இந்தியன் பீனல் கோட். செக்ஷன் 124A ஆஃப் த இந்தியன் பீனல் கோட்ல என்ன இருக்கு? என்ன இருக்கு? செடிஷன் இருக்கு. செடிஷனுக்கான தண்டனை, செடிஷன்னா என்னது அப்படிங்கிறது இருக்கு. இததான் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? இந்தியன் ஸ்டேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எதுக்குமே யூஸ் பண்றா? எதுக்கு யூஸ் பண்றா? எவ்வளவு நேரம் ஓடுதோ ஓடட்டும், ஓடுற வரைக்கும் ஓடட்டும். என்னது, நெட்டா? சரி
சரி, எவ்வளவு நேரம் ஓடுன்னு தெரியாதா? என் போன்ல போடுங்க, உங்க போன்ல போடாதீங்க. அடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. டிஎன்பிசி குரூப் 4ல இங்கிலீஷை சேர்க்க சொல்லி மினிஸ்டருக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணணும். என்னைய பார்த்தா எப்படிதான் இருக்கு உங்களுக்கு? மினிஸ்டர் ரேஞ்சுக்கு பேசுற மாதிரியா இருக்கு என்னைய பார்த்தா. ஏமா சொல்லுங்கம்மா. ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. யார் யூஸ் பண்றா? கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க? வெல், சப்ரஸ், அடக்குறதுக்கு. எதை அடக்க போறாங்க? டிசென்ட், டிஸ்அப்ரூவல். கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் இவன் டிஸ்அப்ரூவல், டிஸ்அக்ரிமெண்ட் கொடுக்கான் அப்படின்னா அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை அடக்குறதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. எதை யூஸ் பண்றாங்க? செக்ஷன் 124A. அதை கொண்டு வந்தது யாரு? பிரிட்டிஷ்காரன். இந்தியனுக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்தான். கொலோனியல் அஃபென்ஸ் ஆஃப் செடிஷன் இருக்கு. பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஒரு விஷயத்த, ஒரு தப்பான ஒரு விஷயம், கரெக்ட் தானே? இந்தியாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பான விஷயம். ஏன்னா இந்தியா சுதந்திரக்காக செயல்படும், சுதந்திரக்காக கஷ்டப்படும். அதை என்னன்னு சொல்லிடுவானுங்க? செடிஷன். அதை இப்ப கவர்மெண்ட் யூஸ் பண்ணுது. எதுக்கு யூஸ் பண்ணுது? அப்போஸ் பண்றவங்களை என்ன பண்றதுக்கு? அடக்கிறதுக்கு யூஸ். சரி, கரெக்டா தப்பா? இது கரெக்டா தப்பா? இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஆத்தர் இவங்களுக்கு ஃபேவரா இருக்காரா அகெயின்ஸ்டா இருக்காரா? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்? ஒதுக்கி. இந்த லைன் சுப்ரீம் கோர்ட் சொல்லல, யார் சொல்றாங்க? கவர்மெண்ட். கவர்மெண்ட் பண்ணு. சரி, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? எப்போ? 4 வருஷம் முன்னாடி, மே 2022ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேக்குது. யார்கிட்ட கேக்குது? ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. ரிஃப்ரெயின் ஃப்ரம்னா பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. என்ன ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க? எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. அப்புறம் இருங்கடா. ரெஃப்ரெயின் ஃப்ரம் இது. அடுத்தது ரெஃப்ரெயின் ஃப்ரம் டேக்கிங். ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டெப் எடுக்காதீங்க. எதுல? 120 எஸ்ஜில முடியக்கூடாது. சரியா? இருங்க. 124A ஃபர்ஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லலைங்க. 124A எஃப்ஐஆர் போடக்கூடாது. மொத்தமா எஃப்ஐஆரே போடாதீங்கன்னு சொல்லல. கனெக்ட் பண்ணீங்களா? மொத்தமா எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு சொல்லல. எதுல போடாதீங்க? 124. 124A என்ன இருக்கு? என்ன இருக்கு? செடிஷன். செடிஷன் கீழே யாரையும் கேஸுக்குள்ள தள்ளாதீங்க அப்படின்னு இருக்காங்க. யார்கிட்ட சொல்றேன்? சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்றேன். எதுல சொல்றாங்கன்னா ஒரு கேஸ், எஸ்ஜி ஓம்பட்கர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது ஒரு கேஸ். இந்த கேஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்டா இதை சொல்றாங்க. இது அப்ப இந்த கேஸுக்கு மட்டும் பொருந்துமா? எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். வைல் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இட்டு யாரு? சென்டர் தான். கன்ஜெக்ஷன் மறைஞ்சு வந்திருக்கு செட்டுக்கு அப்புறம். தட் என்ன பண்ணும் அப்படின்னா மறுபரிசீலனை செய்யும். would reconsider the provision. provisionனா என்னதுன்னா இத சொல்றாங்க. இந்த லா இருக்குல்ல, இந்த லாவே நாங்க என்ன பண்றோம்? ரீகன்சிடர் பண்றோம். ஏன்னா அது கொண்டு வந்தது யாரு? பிரிட்டிஷ்கார். அதனால இந்த லாவே நான் என்ன பண்ணிக்கிறேன்? ரீகன்சிடர் பண்றேன்னு யாரு சொல்றா? சென்டர் சொல்லு. சரி, என்னன்னு தெரியுமாங்க? பிஎன்எஸ்னா ஐபிசி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அதை மாத்திட்டு தான் கொண்டு வந்தாங்க. பாரதிய நியாய சங்கீதா. சரியா? பிஎன்எஸ். ஐபிசிக்கு பேரை மாத்துறானுங்க. வெண்ணு என்ன அர்த்தம்? பொழுது. பிஎன்எஸ் 2024ல எஃபெக்டுக்கு வரும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. எதை? செக்ஷன் 120. ஆக்சுவலா ரிமூவ் பண்ணிருக்கணும்.
அவன் என்ன சொல்றான், நான் வந்துட்டு மறுபரிசீலனை செய்யறானான்னு பாத்தீங்கன்னா இதை ரீப்ளேஸ் பண்றான். இதை வச்சு ரீப்ளேஸ் பண்றான், செக்ஷன் 152 வச்சு ரீப்ளேஸ் பண்ணான். 124A பதிலா என்ன போட்டானுங்க, 152 போட்டு ரைட் அண்ட் இன்க்ரீஸ் மினிமம் ஜட்ஜ்மெண்ட் எத்தனை வருஷத்துக்கு ஏத்திட்டான், 7 வருஷத்துக்கு ஏத்திட்டான். இதை ரிமூவ் பண்ண சொன்னா இதை இன்னும் என்ன பண்ணிட்டான், சிவியர் ஆகிட்டான், இன்னும் தீவிரமாக்கிட்டான். அடுத்த என்ன சொல்றாங்க, இது செடிஷன் தான், ஆனா என்ன வச்சுட்டாங்க, பேரை மட்டும் மாத்திட்டான். இந்த லாவே அப்படி தூக்க சொன்னா, லாவை ரிமூவ் பண்ண சொன்னா அந்த லாவை வச்சுட்டு என்ன பண்ணிட்டானுங்க, பேரை மட்டும் மாத்திட்டானுங்க. பிளேல நம்மளு வாய் பேசி மாட்டிக்கிட்டா பிள்ளைல இவர்தான் என்ன சொன்னாரு, பாரசைட்டு காக்ரோச்னு இவர் சொன்னது. சரி, இன் February 2026 இவர் யாருக்கு ஃபேவரா இருக்காரு நீங்க தான் சொல்லணும், சரியா? CJI சூரியகாந்த் வாயால சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னா, சென்டர் ப்ராமிஸ் பண்ணிச்சா 2022 என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சு, மறுபரிசீலனை பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம் எதை, ப்ரொவிஷன் 124A ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான்ல, அது வந்துட்டு என்ன பண்ண முடியாது, எதை என்ன பண்ண முடியாது, என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், பைண்ட் பண்றதுன்னா என்னங்க, சேர்க்கிறது. பைண்ட் தான் தேடுங்கடா, பைண்ட்னா புக்கு பைண்டிங் தான் மாறி தெரியுது. பைண்டிங்னா புக் பைண்டிங் சேர்க்கறது கிடையாது. என்ன பண்றது, கட்டுறது, கட்டி போடுறது, டைப் பண்றது, வருதா வரலையாங்க, என்னன்னு வருது, டைப் பண்றது, கரெக்டா? மீனிங் சொல்லுங்க. சென்டென்ஸ் மீனிங் பார்த்தா தானடா தெரியும். force someone to follow a law, வருதா வரலையா? பைண்டிங் அப்படிங்கிறதுக்கு கூகுள் அடிச்ச உடனே அந்த ஜெமினில இருந்து ஒரு இது வருது பாருங்க, டு ஃபாஸ்டன் ஆர் டை, வருதாடா? கீழே அடுத்து என்ன இருக்கு, டு என்ன வருதுடா, டு ஆப்ளிகேட்னு வருதா, டு ஆப்ளிகேட் வருதா, அப்படின்னா என்ன அர்த்தம், forcing someone to follow a rule, law or promise, வருதா வரலையாடா? வரலைன்னா சொல்லுங்க, இதுல தேடி காமிக்க. நம்மால் என்னதோ அடிச்சிரு, பைண்ட் மீனிங் இன் தமிழ் அடிச்சிருது, பைண்டிங் அடிச்சிருது, கூகுள்லாம் மாத்தி மாத்தி காமிக்காதடா, ஒரே தண்டா காமிக்கும். என் பைண்ட்ல மேல இங்க பாருங்க, மேல ஏஐ ஓவரின் இப்படி வருதாங்க, இதை கீழே கொடுங்க, ஷோ மோர் கொடுங்க, ஏபிசிடில இருந்து சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது? அதுல இருக்கா இல்லையா ரெண்டாவது மீனிங், என்ன இருக்கு, ஃபாலோ பண்றது கிடையாது, ஃபாலோ பண்ண ஃபோர்ஸ் பண்றது. என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் சொல்லிச்சு, ஆனா கவர்மெண்டால யார ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பார்லிமெண்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அவன் சும்மா சொன்னான், அதுக்காக பார்லிமெண்ட அவனால என்ன பண்ண முடியாதுங்காரு, ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. யாருக்குடைய சைட்ல நிக்கிறாரு, இவர் யாருடைய சைட்ல நிக்காரு, இவருக்கு வந்துட்டு 124A வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா, வேண்டாங்கிற மாதிரி சொல்றாரா, என்னங்கிற மாதிரி சொல்றாரு, இதெல்லாம் சென்டர் புடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி இவர் பண்ண வைக்கலாம் கவர்மெண்ட். ஆனா இவர் என்ன சொல்றாரு, கவர்மெண்டால யார ஃபோர்ஸ் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பேசிக்கா இவனுக்கும் அது லாபம் தானேங்க, இவனுல யாராவது அப்போஸ் பண்ணி பேசினா என்ன பண்ணிடுவானுங்க, தேச துரோக சட்டம்னு தூக்கி உள்ள போட்டுருவான்.
நெக்ஸ்ட் லைன் ஆசிஃப் ஆசிஃப் ஆசிஃப்னா என்னது? இமேஜினேஷன். என்ன இமேஜினேஷன் தான் கோர்ட் மேல இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்ற மாதிரியும், அப்படி மட்டும் இல்ல எஃபெக்டிவ்லி ஈஸி ஆக்குறாங்க. எதை? கண்ட்ரி போகுது, எதுக்குள்ள போகுது? இந்த லைன் புரியுதா? பிஎன்எஸ் 2024 தான் வருது. அப்ப அந்த பிஎன்எஸ் டைம் பீரியடுக்குள்ள நாடு போகணும். அந்த நாட்டு போகக்கூடிய அந்த பேசேஜ் என்ன பண்ணி விடுறாங்க? ஈஸியா. இப்போ ஒரு லா இருக்குங்க, இத்தனை வருஷமா 150 வருஷமா இருக்கு. அதுல இருந்து இன்னொரு லாக்கு மாறணும்னா அந்த டிரான்சிஷன், அந்த மாற்றம் ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். அப்ப அந்த மாற்றத்தை இவங்க என்ன பண்ணி விடுறாங்க? ஈஸியா கூடுறாங்க. அதை மட்டும் பண்ணல, கோர்ட்டு மேல இருக்கிற பிரஷரை என்ன பண்றாங்க? ரைஸ் பண்ண. அப்படி என்னதான் பண்ணானுங்க? ஒரே ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றதுல கோர்ட்டு மேல இருக்கிற பிரஷரும் ரிலீஸ் ஆயிடுது, இந்த பேசேஜ் என்ன ஆயிடுது? என்ன பண்ணாங்க? இந்த 4 நாளைக்கு முன்னாடி மே 21-26 கோர்ட் என்ன சொல்லுது? அக்யூஸ்ட் பர்சனுக்கு என்ன இல்ல? அப்ஜெக்ஷன் இல்லைன்னா கோர்ட் proceed on cases involving section 124. கோர்ட் என்ன சொல்றான்? அக்யூஸ்டுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு என்ன பண்ணலாமா? இதுலயே கேஸ் போடலாம் அப்படின்னு. இப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா கோர்ட் மேல ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு, அதையும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. இன்னொன்னு என்ன பண்றாரு? இந்த டைம் பீரியடுக்குள்ள போற பேசேஜ் என்ன பண்ணி விடுறாரு? ரிலீஸ் பண்ணி விட்டு. யார் யார் எந்தெந்த பக்கத்துல இருக்காங்கன்னு தெளிவா புரியணும். ஃபர்ஸ்ட் லைன், இந்தியன் கவர்மெண்ட் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கெட்டவனா இருக்கான். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்றான். எதை யூஸ் பண்றான்? செடிஷன். எதுக்கு யூஸ் பண்றான்? எதிர்த்து பேசுறவங்கள அடக்கிறதுக்கு யூஸ் பண்றான். இது கரெக்டா தப்பா அப்படின்னா தப்பு. இது வந்துட்டு அபியூஸ் ஆஃப் த லா, மிஸ்யூஸ் ஆஃப் த லா. லாவை தவறாக பயன்படுத்துறாங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த லா. சரியா? சரி. மே 2022 சுப்ரீம் கோர்ட் நல்லவனா இருந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்? இந்த செக்ஷன் என்ன பண்ணாத, போடாத, ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டெப் எடுக்காத அப்படின்னு மே 2022 சுப்ரீம் கோர்ட் கரெக்டா இருந்திருக்கான். இப்போ என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட் 2022 என்ன சொல்லிச்சு? நான் என்ன பண்றேன்? ரீகன்சிடர். வாயால அவ்வளவு தூரம் 2022 பேசுறாங்க. ஆனா 2024 வந்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்க பாருங்க, யார் ஸ்டெப் எடுத்திருக்கா? பார்லிமெண்ட் தான் ஸ்டெப் எடுத்திருக்கு. பார்லிமெண்ட் தான் என்ன பண்ணிருக்கு? இது பண்ணிருக்கு. சரியா? பார்லிமெண்ட் இப்படி ஸ்டெப் எடுக்குது. சென்டர் என்ன சொல்லியிருக்கு? நான் என்ன பண்றேன்? ரீகன்சிடர் பண்றேன் அப்படின்றது. பார்லிமெண்ட் இது மாத்திட்டு மினிமம் சென்டென்ஸ் என்ன ஆக்கிட்டாங்க? பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, சிவியர் ஆக்கிட்டாங்க. ரைட், ஓகே. இது வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ். இது வந்துட்டு வெறும் என்னதுதான்? செடிஷன் தான். ஆனா என்ன மட்டும் பண்ணிட்டாங்க? வேற மட்டும் மாத்திட்டாங்க. சரி, ஓகே. இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பழைய கதை. ரீசெண்டா இவரும் என்ன சொல்றாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சு பாத்துக்கிடுங்க, ஆனா அவனால யார ஃபோர்ஸ் பண்ண முடியாது? பார்லிமெண்ட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா இப்போயும் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருத்தருக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அவனை என்ன பண்ணலாம்? தேச துரோகம் அப்படிங்கிற அந்த ஒரு செக்ஷன் மேல கேஸ் போடலாம் அப்படின்னு இருக்கா. சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்த லைன், இந்த லைன்ல பாருங்க, அக்யூஸ்டுக்கு வந்துட்டு என்ன லைனா? அப்ஜெக்ஷன் லைன். அடுத்த லைன், ஆனா இந்த இருக்குல்ல, இந்த கன்சென்ட், இந்த இருக்குல்ல அப்ஜெக்ஷன் இல்ல, அந்த கன்சென்ட் யார்கிட்ட இருந்து? அக்யூஸ்ட் இருந்து வாங்குறாங்கன்னா அதுவே எப்படி பண்ணலாம்? அந்த கன்சென்ட் எப்படி வாங்கலாம்? ஃபோர்ஸ் பண்ணி வாங்க. அவ பாருங்க எப்படி கொண்டு வரானுங்கன்ட்டு. அக்யூஸ்டுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னாங்க, ஆனா இந்த அப்ஜெக்ஷன் இல்ல அப்படிங்கிற இந்த விஷயத்தையே ஃபோர்ஸ் பண்ணி வாங்குவாங்க. அதுல எப்படி? எஸ்பெஷலி இஃப் தே லேக் ஸ்ட்ராங்கா அட்வொகேட் இல்ல அப்படின்னா அந்த அக்யூஸ்டையே ஃபோர்ஸ் பண்ணி என்ன வாங்கிடுவாங்க?
அப்ஜெக்ஷன் இல்ல அப்படின்னு வாங்கிடும். சரி, பாருங்க. சரி, அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. ஏன் ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க? ஸ்ட்ராங்கா யாரும் இல்ல, அட்வொகேட் இல்ல, ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க. பாருங்க, சூப்பரா இருக்கு இந்த லைன். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னது? ஆல்டர்னேட்டிவ் என்னது? இன்னொரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் யாருக்கு? ஜெயில ஒருத்த கிடக்கான்ல, அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் என்னது? அப்படின்னா என்னது? எவ்வளவு லேட் ஆகும்னே தெரியாது. எவ்வளோ லேட் ஆகும்னே தெரியாது. பேசிக்கா என்ன சொல்றாங்க? ஒரு தடவை புடிச்சிட்டாங்க, உன் கேஸ் வந்துட்டு உன்னை ஜெயில தூக்கி போட்டாச்சு. இப்போ ஹியரிங்க்கு வந்தாதான் உனக்கு பனிஷ்மெண்ட் என்னது, என்ன நடக்கும் எல்லாம் தெரியும். ஆனா ஹியரிங்கே கொண்டு வர மாட்டானுங்க. என்ன பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க? டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். அவன்கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க? நாங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்? டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் உனக்கு ஆல்டர்னேட்டிவ். இன்னொரு வழி, இது வந்து இன்னொரு வழி. மொத வழி என்னது? மொத வழி என்னது? ஃபோர்ஸ் பண்ணி அவனை என்ன ஒத்துக்க வச்சிருவாங்க? இந்த இருக்குல்ல, அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ஒத்துக்க வச்சிருவான். இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு ஒன்னு என்ன பண்றாங்க? செக்ஷன் 124 அவன் மேல போடுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அவனை ஒத்துக்க வைக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணிட்டே இருக்காங்க? டிலே பண்ணிட்டே. ஒண்ணு அப்படி பண்றாங்க, இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்றாங்க? டிலே பண்ணிட்டே. ரெண்டுமே பாருங்க, இதுவும் கெட்டதுதான், இதுவும் கெட்டது. ஹியரிங்கே வரல, இது என்ன ஆகுது? ஃபோர்ஸ் பண்ணி அவனை என்ன பண்ண வைக்கிறாங்க? தேச துரோகம் அப்படிங்கிற அந்த செக்ஷன் மேல கேஸ் போட வைக்கிறான். அதான் அடுத்த என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் எஃபெக்டிவ்லி எப்படிப்பட்ட சாய்ஸ்? ரெண்டு விஷயம் கொடுக்கல, ஒரே ஒரு விஷயம் தான் கொடுக்காங்க. ஒரே விஷயம் தான் கொடுக்காங்க. ஆப்ஷன்ஸ் எதுக்கு நடுவுல? ஒண்ணு மோசம் இல்ல ரொம்ப மோசம். மோசம், பேடு, வேர்ஸ், வர்ஸ்ட், கம்பேரிட்டிவ் டிகிரி. மோசம் இல்ல ரொம்ப மோசமான ஒரே ரிசல்ட் தான் வரும். என்னடா இது இப்படி கொடுத்தானே, எப்படா சொல்லி கொடுக்க? இன் லிம்போ. சரி, ஒன்லி த ஃபர்ஸ்ட் லைன் இது வரைக்கும், இதோட முடிச்சிடும். என்னன்னு சொல்லுங்க. 2022 ஸ்டே. என்ன ஸ்டே? இந்த கோர்ட் வந்து 2022 சொல்லிச்சுல, செக்ஷன் 124A என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த ஸ்டே. அதாவது ஸ்டேன்னு சொல்றோம். யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான் என்னதுன்னா இந்த ஸ்டே. இந்த ஸ்டே வந்துட்டு எதை பாஸ் பண்ணிச்சு? கரெக்டா, செக்ஷன் 124A யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுச்சு. பெண்டிங் கான்ஸ்டிடியூஷனல் சேலஞ்ச். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெண்டிங்க்கு வேற மீனிங் இருக்கான்னு தேடுங்க, இல்ல தெளிவான உங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு பாருங்க. பெண்டிங்னா என்னதுன்னு பாருங்க.
பெண்டிங் இது பெண்டிங் என்னதுங்க? இன்னும் என்ன ஆகல, முடியல, கரெக்ட் தானே? சரி, பெண்டிங் இன் லீகல் டேர்ம்ஸ் நீங்க அடிச்சீங்கனாலும் இதே மீனிங் தான் வரும். ஒரு கேஸ் முடியல, அதுதான் பெண்டிங். சரி, பெண்டிங் கான்ஸ்டிடியூஷன் சேலஞ்ச் என்ன அர்த்தம்? எது மட்டும் தான் மீதி இருக்கு? இப்படி ஒரு ஸ்டே போடுறாங்க இல்லைங்க, இந்த ஸ்டே போட்டாங்களா? ஸ்டே போட்டதுக்கு அப்புறம் எது மீதி இருக்குது? எது மீதி இருக்கு? கான்ஸ்டிடியூஷன். என்ன சொல்றேன்னு புரியுதா? செக்ஷன் 124A யூஸ் பண்ண முடியாது, சரியா? ஆனா அதுல ஒண்ணு மீதி இருக்கு. என்ன மீதி இருக்குன்னா, இது இன்னும் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கு. இது இன்னும் எதுக்குள்ள இருக்குது? கான்ஸ்டிடியூஷன். அப்ப இது என்ன பண்ணணும்? இது இன்னும் ஐபிசிக்குள்ள, இதுல லாக்குள்ள இருக்கு. அப்ப என்ன மீதி இருக்குது? அத கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இதை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். சென்டர் என்ன சொல்லிச்சு? நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு சொன்னா ரீகன்சிடர். பேசிக் என்ன அர்த்தம்? பரிசீலனை செஞ்சு இதை என்ன பண்ணிடுவேன்? ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அப்ப எது மட்டும் தான் பெண்டிங் இருந்துச்சு? இவன் பாஸ் பண்ணான். எது மட்டும் தான் மீதி இருந்துச்சு அப்படின்னா, பார்லிமெண்ட்ல சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? இந்த லாவை ரிமூவ் பண்ணிக்கணும். அது மட்டும் தான் என்னவா இருந்துச்சு? பெண்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஈஸி. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஈஸி. செகண்ட் பார்ட், அப்ப ஸ்டே வந்துட்டு என்னதான் பண்ணி வச்சுட்டு கேன்சல் பண்ணல, வெறுமனே என்ன பண்ணிச்சு? பாஸ் பண்ணி வச்சு. எது மீதி இருந்துச்சு? கான்ஸ்டிடியூஷன் சேலஞ்ச் பண்ணி இந்த லாவை ரிமூவ் பண்ணாங்களா அப்படின்னா பண்ணல. அது எப்படிதான் இருந்துச்சு? ரெடியா இருந்துச்சு. அடுத்த லைன் இருங்க. சப்ஜெக்ட் ப்ராப்ளம் தெளிவா புரிஞ்சாதான் புரியும். சப்ஜெக்ட் ஒரு அக்யூஸ்டு பர்சன் உடைய அப்ரூவல். எதுக்கு அப்ரூவல் கொடுக்கான்? எதுக்கு ஆக்சுவலா அப்ரூவல் கொடுக்கான்? ட்ரையலுக்கு அப்ரூவல் கொடுக்கான். இது மேல பார்த்தோம். எதுக்கு அப்ரூவல் கொடுக்கான்? 124A என்ன பண்ணிக்கீங்க? எதுக்கு அப்ரூவல் கொடுக்காங்க? 124A என் போட்டு அது சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? அக்யூஸ்ட் என்ன வாங்கிக்கலாம் நீங்க? நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு நீங்க 124A ஒன்னு போட்டுக்கலான்னு. அப்போ இந்த 124A என்னைய ட்ரையலுக்கு கொண்டு வாங்க. ட்ரையல்னா ட்ரையல் அண்டர் எந்த கேஸ்? 124A. இதுல ட்ரையலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு அக்யூஸ்ட் பர்சன் என்ன கொடுக்கா? கன்சென்ட் கொடுக்கா. அது எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கு? அவன் அப்ரூவல் கொடுத்துட்டான். ஆனா அந்த அப்ரூவல் எந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி வாசிங்க. where refusal may entail prolonged delay is unclear. என்ன அர்த்தம்? இது ஒரு சேலஞ்சு, சரியா? இது வந்துட்டு நான் ரீடிங் வச்சு மட்டும் போடுவேன் அப்படின்னு சொல்றேன் யாருனாலும் அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இது நான் சிங்கிள் ரீடிங்ல புரிஞ்சுக்கிடுவேன். இது சிங்கிள் ரீடிங்ல புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க. அடுத்த புரியலைன்னா என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் பாருங்க. ஸ்டே வந்துட்டு இதை பாஸ் பண்ணிச்சு. கான்ஸ்டிடியூஷன் சேலஞ்ச் மட்டும் பெண்டிங்கா இருந்துச்சு. பாஸ் பண்ண அதே நேரத்துல ஒரு பர்சனுடைய கன்சென்ட் கொடுக்கான். எது கன்சென்ட் கொடுக்கான்? ட்ரையல் எடுத்துக்கோங்க 124A. அது எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கோ அப்படிங்கிறது எப்படி வாசிக்கணும்னே தெரியாது. அதான் பிரச்சனை. சப்ஜெக்ட் வேர்ப் சொல்லுங்க.
ரெஃப்யூசல் மே இன்வால்வ். ரெஃப்யூஸ் பண்ணா என்ன கொண்டு வந்துருவானுங்க பார்த்தோம்ல மேல. நீ ரெஃப்யூஸ் பண்ணா உனக்கு டிலே. அப்படி சொல்லும் போது ஒருத்தர் என்ன பண்றான், வேற வழி இல்லாம என்ன கொடுக்குறான், அப்ரூவல் கொடு. அப்ப அந்த அப்ரூவலுக்கு எந்த அளவுக்கு மீனிங் இருக்கோ அப்படிங்கிறது பண்ணா கதையை புடிச்சிருக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, ரிலேட்டிவ் இவன் என்னைக்குமே எக்ஸ்ட்ரா தான். WH வார்த்தையில் இவன் பேர் என்னது, ரிலேட்டிவ் அட்வர்ப். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ரிலேட்டிவ் அட்வர்ப். அவன் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான். அவனை விட்டுருங்க. இஸ் இருக்கானாங்க, இஸ்ஸுக்கு சப்ஜெக்ட் இஸ் அன்கிளியரா இருக்கு. என்னது அன்கிளியரா இருக்கு, என்னது அன்கிளியரா இருக்கு. இங்க பாருங்க, என்னது அன்கிளியரா இருக்கு. ஒரு அக்யூஸ்ட் பர்சன் கன்சென்ட் கொடுக்கான். எதுக்கு, ட்ரையலுக்கு ஒருத்தன் கன்சென்ட் கொடுக்கான். அது எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது அன்கிளியரா இருக்கு. ஏன் அன்கிளியரா இருக்கு, ஏன்னா ரெஃப்யூஸ் பண்ணா அவனை என்ன பண்ணிடுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணா டிலே பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற இடத்துல அவன் ஒரு கன்சென்ட் கொடுக்கான். அது எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது எப்படிதான் இருக்கு, அன்கிளியர் தான் இருக்கு. கரெக்ட் தானே. அவனை ஃபோர்ஸ் பண்றாங்க, அவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்க. ரெஃப்யூஸ் பண்ணனா அவனுக்கு என்னதுதான், டிலே தான். இப்போ தான் அவன் என்ன பண்றான், ஒத்துக்கிறான். இப்ப அவன் ஒத்துக்கிற விஷயத்துக்கு எந்த அளவுக்கு மீனிங் இருக்குன்றது எப்படிதான் இருக்கு, அன்கிளியரா தான் இருக்கு. சரியா, தெளிவா வாசிக்கிறது புரியுதான்னு பாருங்க. An accused person's consent to trial can be how meaningful? An accused person's consent to trial இருக்கலாம். எப்படி இருக்கலாம், எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கலாம். அதுதான் எப்படி இருக்கு, அன்கிளியரா இருக்கு. ஏன் அன்கிளியரா இருக்குன்னா, ஏன்னா ரெஃப்யூஸ் பண்ணா என்ன பண்ணிடுவானுங்க, ரெஃப்யூஸ் பண்ணா ப்ரோலாங்டு டிலே பண்ணிடுவாங்க. இதுதான் மேல இன்டெஃபினிட் டிலேன்னு. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கன்னு பாத்துக்கிடுங்க. என்ன பண்றாங்க, அப்போ போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க, உனக்கு இந்த கேஸ் என்ன வராது, ஹியரிங்கே வராது, டிலே ஆகிட்டே இருக்கு, ஜெயிலுக்குள்ளேயே நீ இருக்கணும். இல்லைன்னா இன்னொரு வழி என்னது, நோ அப்ஜெக்ஷன் சொல்லு. அது எதுக்கு, செக்ஷன் 124. செக்ஷன் 124 ஏன்னா என்னது, தேச துரோகம் அப்படிங்கிற அந்த இதுக்கு. கீழெல்லாம் போக முடியாது, கீழெல்லாம் கஷ்டம். ஆமா, சூப்பரா இருக்கும். காசு இருக்கிறவன் பெயில் வாங்கிடுவான், காசு இல்லாதவன் பெயில் வாங்க முடியும். சூப்பரா இருந்துச்சு. அதனால ரொம்ப கஷ்டம். ப்ரிசர்வ் ஏஜென்சினா என்னதுங்க,